இருக்கலாம், நிறைய நன்மை செய்திருக்கலாம், நன்மை பெற்ற மக்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை மறவாத ஒரு நேசர், மாறாத ஒரு கர்த்தர், என்னை மறவாதவரை, இது நினைவா இருக்கிறவரே இஸ் ஆல்வேஸ் remembers you. அவங்களுக்கு வேற மாதிரி போட்டுருது. அவருடைய சிந்தையெல்லாம் நான் நிறைந்திருக்கிறேன். I am in his mind. I am full in his mind. அவருடைய சிந்தையெல்லாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே கவனியங்கள். முதல்ல சொன்னேன், ஷேட்டர் இன் டிஸ்கவரி. எல்லாமே டீல ஆரம்பிக்கும், எஸ்ல ஆரம்பிக்கும். இரண்டாவது சூப்பரிங் டெலிபரேஷன், அவருடைய அந்த தீர்மானம். அது என்ன செய்து இட் ரிவீல்ஸ் ஒரு கேரக்டர். இந்த பாடுகள் தான் உங்களுடைய கேரக்டரை சொல்லும். பிரசங்கத்துல நான் யாரா இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. வாழ்க்கையின் பாடுகளில், வாழ்க்கையின் துன்பங்களில், வாழ்க்கையின் அவமானங்களில், வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் I reveal myself. நான் எப்படி அதை வெளிப்படுத்துகிறேன்? எல்லாருக்கும் உண்டு, பாடுகள் உண்டு. அன்பு பிள்ளைகளே, பிற மார்க்கத்திலிருந்து வந்துதான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், உறவுகள், சொந்தங்கள். யாரையும் நம்பி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. இப்படி நினைத்தது உண்டு. ஒருவேளை இந்த ஒரு போதுகளின் மகளை திருமணம் பண்ணா நம்மள ஊழியத்துல பிரகாசமா இருக்கும். தவறு. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. அது பல உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட மாறலாம். இவரை நம்பினால் நம்ம ஏற்றி விடுவார், ஒரு நாள் ஏற்றி விட மாட்டார். கர்த்தர் தான் நம்ம ஏற்றுகிறவர், அவர் தான் தீபத்தை ஏற்றுகிறவர். உடனே ஒரு கனவுகள், அந்த குடும்பத்துல போனா நம்ம பெரிய ஆளாகலாம், இந்த குடும்பத்துல போனா பெரிய ஆளாகலாம், அந்த ஊழியத்துல போனா நம்ம ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது அப்சல்யூட்லி ராங். ஆனா ஒன்று செய்யுங்க, அவருடைய நேரங்களிலே உங்கள் தீர்மானம் தான் முக்கியம். எனவேதான் யோபு சொன்னான், உங்கள் தீர்மானம். யோபு 1:20 எழுந்தான், வாழ்விலிருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கனவுகள் பொய்த்து போனது. எழுந்தான், தன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், தரையிலே விழுந்து பணிந்தான். மிக கடினம். முறுமுறுப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, நோ டிஸ்பியூட், நோ மர்மரிங், நோ கம்ப்ளைண்ட்ஸ். குற்றம் சொல்ல அது யோசித்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த வார்த்தையை விழுந்து பணிந்து அவன் சொன்னான். 1:21 அந்த வார்த்தை சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். He knows the origin, where he came from. நம்ம தெரியும் எங்கிருந்து வந்தோன்னு. இதெல்லாம் இடையில வந்தது. இந்த உயர்வு, இந்த வாழ்வு, வசதி, மேன்மை, இந்த பதவி, பட்டங்கள். இந்த யாரை பார்த்தாலும் ரெவரண்ட் டாக்டர்,